ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு முன்னாடி டிவிஎஸ் அப்பாச்சி RTR 164V ஸ்பெஷல் எடிஷன் பைக்கோடைய இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் வந்து டைம் வந்து கிடச்சிச்சு. ஸோ உடனே அதை எடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் இப்போ வந்து உங்களுக்காக பைக்கில் கீ போடுறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து நமக்கு தெரியும் டிஸ்பிளே. இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஹாய் விக்னேஸ்வரன் சொல்லிட்டு வந்து வரும். இதெல்லாம் வந்து டிவிஎஸ் ஆப்பில் நம்ம வந்து எடிட் பண்ணோம். ஸோ ஸ்க்ரீனில் நமக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் லெஃப்ட் சைடுக்கான இண்டிகேட்டர் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டோம்னா அந்த லைட் தெரியும். இன்ஜினுக்கான இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் ஏபிஎஸ்க்கான இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஹை பீம்க்கான ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே நியூட்ரல் அதுக்கான இண்டிகேட்டர், அப்புறம் பெட்ரோல் சரியாக போயிருச்சுன்னா அதுக்கான ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டூப்ளிகேட் சாப்பி போட்டோம்னா லைட் வந்து இதில் ஏறியும், அதுக்கான ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடுக்கான இண்டிகேட்டர் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கியர் நியூட்ரலில் இருக்கா இல்லை கியர் வந்து எதில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் வந்து கொடுத்துருவாங்க. பைக் டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்து RPM வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 38 km/h வந்து நான் இதுலேயும் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் வந்து பெட்ரோல் ஃபியூல் கேஜ் வந்து பார் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கியர் இண்டிகேட்டர். நம்ம லோ கியரில் போயிட்டு ஹை ஸ்பீடில் போனாலுமே வந்து லைட் எரியும். அதே மாதிரி ஹை ஸ்பீடில் போயிட்டு லோ கியரில் போனாலுமே வந்து ரெட் லைட் வந்து இதில் எரிஞ்சிட்டே வந்து இருக்கும். இந்த பக்கம் மோட் ஸ்விட்ச் வந்து இருக்கும். இந்த இடத்துல ரீசெட் ஸ்விட்ச் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ ஸ்விட்ச் வந்து இருக்கும். இந்த இடத்துல மோட் ஸ்விட்ச் வந்து இருக்கும். ஸோ இப்போ மோட் ஸ்விட்சை நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ட்ரிப் A வரும், அடுத்த ட்ரிப் B வந்து வரும். இதை ரீசெட் பண்ணோம் அப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரீசெட் வந்து ஆகிரும். ஸோ இப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்து இதுக்கப்புறம் ரைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து இங்கே கால்குலேட் நம்ம வந்து வச்சுக்கலாம். திரும்பி நம்ம மோட் ஸ்விட்சை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லேப் டைமர் வந்து ஆன் ஆகும். ஸோ இதை அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா லேப் டைமர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நம்ம கடைசியாக வந்து பார்க்கலாம். திரும்ப நம்ம வந்து மோட் ஸ்விட்சை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹை ஸ்பீட் வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். திரும்பி நம்ம மோட் ஸ்விட்சை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா 9.9 செகண்டில் 60 km/h வந்து நம்ம வந்து ரீச் வந்து பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வந்து காட்டுது. திரும்பி நம்ம ஸ்டார்டிங்காக வந்துட்டோம். மோட் ஸ்விட்சை கண்டினியூஸாக நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து 0 to 60 வந்து 9 செகண்டில் ரீச் ஆன மாதிரி வந்து காமிக்கும். அது வந்து நம்ம ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் வந்து பைக்கை ரன் பண்ணி 0 to 60 வந்து நம்மளால் எவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே ரீச் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அகைன் நாம் திரும்பவும் ஓவரால் ஓடோமீட்டர் கிட்ட வந்ததுக்கப்புறம் மோட் ஸ்விட்சை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் செட் MPH மோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும். இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம km/h வந்து மைல்ஸ்/h வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அகைன் நம்ம மோட் ஸ்விட்சை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிளாக் செட்டிங்ஸ் வந்து வரும். நம்ம டைம் வந்து இங்கே சேஞ்ச் வந்து பண்ணுறதா நம்ம செட் பட்டனை கிளிக் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். அகைன் நம்ம மோடை வந்து கிளிக் பண்ணோம்னா ப்ளூடூத் பேரிங் மோட் வந்து வரும். இப்போ நான் வந்து செட் பட்டனை கிளிக் பண்ணி வந்து காமிக்கிறேன். ப்ளூடூத்தை வந்து மொபைலோட பேர் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ ரொம்பவே வந்து ஈஸி தான். முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃபாக வந்து இருக்கும். பட் இப்போ வந்து ரொம்ப சுலபமாக வந்து கொடுத்துட்டாங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து டேரெக்டாக டிவிஎஸோட அந்த டிவிஎஸ் கனெக்ட் ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் வந்து பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிடணும். ஸோ இங்கேயே வந்து இருக்குது. நான் இப்போ வந்து டவுன்லோட் வந்து பண்ணி வச்சுருந்துருக்கேன். பட் உடனே வந்து அப்டேட் வந்து வந்திருக்கு போட்டிருக்கு. ஓப்பன் வந்து கொடுக்குறேன். நான் ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே வந்து நான் எரேஸ் வந்து பண்ணேன். இப்போது ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து உங்களுக்காக லாகின் வந்து பண்ணி காட்டுறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. அளவு வந்து கொடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம அளவு கொடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து தொந்தரவு இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆப்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் இருக்கக்கூடிய மோட் ஸ்விட்ச் வந்து நம்ம அகைன் நம்ம லாங் ப்ரெஸ் வந்து பண்ணுறோம். திரும்ப வந்து முன்னாடி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளூடூத் பேரிங் மோட் வந்து வரும். இப்போது நம்ம செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே மொபைலில் ஆப்பில் கனெக்ட் வந்து நான் கொடுக்குறேன். இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பேர் பண்ணிட்டுமான்னு வந்து கேட்குது. நம்ம வந்து பேர் வந்து கொடுத்துடலாம். ஸோ முன்னாடி வந்து இது மாதிரிலாம் வந்து கேட்காது. நம்ம வந்து OTP வந்து என்டர் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். பட் இப்போ வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக வந்து நம்ம அளவு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பைக்கோட வந்து கனெக்ட் வந்து ஆயிரும். ஸோ இந்த ஆல்வேஸ் அளவு வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா அதை வந்து பின்னாடி வந்து சேஞ்ச் வந்து பண்ணிடணும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோடைய ஹெல்த்தை வந்து பாதிக்கும். ஸோ பேட்டரி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ட்ரெயின் வந்து ஆயிரும். மொபைல் ஃபோனே வந்து இதுமாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கும். ஸோ ஒரு விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து பைக்கோட வந்து கனெக்ட் வந்து ஆயிடுச்சு. இப்போ ஆப்பில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ சைடில் 4 ஐக்கான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஏரோ ஐக்கானை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ டெஸ்டினேஷனுக்கான GPS வந்து காமிக்கும். நம்ம கூகுள் மேப் மாதிரி இந்த மேப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே சிதம்பரம் போகிறதா வந்து நான் இங்கே டைப் வந்து பண்ணுறேன். பட் இதோடைய அக்யூரன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து இருக்காது. பேசிக்காக தான் வந்து இருக்கும். நம்ம அப்பப்போ வந்து கூகுள் மேப்பே வந்து செக் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். இங்கே கனெக்ட் ஆன உடனே வந்து நம்ம கோ வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் டெஸ்டினேஷன் வந்து காட்ட வந்து ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக 50 மீட்டர் வந்து போக சொல்லுது. எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறது அந்த மாதிரி தான் வந்து இருக்குது.
நான் வந்து தெருவுக்கு எடுத்துகிட்டு போய் தான் வந்து வெளில போகிற மாதிரி வந்துருக்கும். ஸோ ஓரளவுக்கு தான் வந்து இது அக்யூரேசி வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இதை நம்பிலாம் வந்து கரெக்டாக நம்மளால் வந்து டெஸ்டினேஷன் வந்து ரீச் வந்து பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து இது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும், பைபாஸில் வந்து ஒர்க் ஆகும், பட் கிராமத்தில் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல டோன்ட் டிஸ்டர்ப் போர்டு வந்து இருக்குது. இதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைலுக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் எல்லாமே வந்து சைலண்ட் மோடுக்கு வந்து போயிடும். அதுக்கு கீழே வந்து ஸ்பீடு வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 70 km/h ஸ்பீடு வந்து நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் வந்து அலர்ட் வந்து வரும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ விக்கி த ட்ராகன் வந்து வச்சுருக்காங்க, அது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூர் வந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இங்கே மை ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் எத்தனை வாட்டி ரைட் போயிருக்கேன், எத்தனை km/h ஸ்பீடில் வந்து நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன், லீன் வந்து எவ்வளோ வந்து போயிருக்கேன், பைக்குடைய ஆர்பிஎம் வந்து நான் எவ்வளோ த்ராட்டில் வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கே அனலைஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆப்லேயே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி வந்து பழைய ஆப்பில் இதெல்லாமே வந்து கிடையாது, சிம்பிளாக வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ளோட்டரை யூஸ் பண்ணி அட்வான்ஸாக வந்து கிரியேட் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. நம்ம கடைசியாக வந்து எங்கே பைக்கை பார்க் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் கூட இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே ஒரு செட்டிங்ஸில் ஒரு சில சர்வீசஸ், ஒரு வெஹிக்கல் செட்டிங்ஸ், நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம் அப்படின்னா அதை கூட இந்த ஆப்பில் வந்து நம்ம அப்லோட் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். ஸோ இந்த டிவிஎஸ் ஆப்பை பொறுத்த வரைக்குமே வந்து அவ்வளோதான். இப்போ நான் அகைன் வந்து மோட் ஸ்விட்சை வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணுறேன், அகைன் கிளிக் பண்ணுறேன். மோட் ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் 3 தான் வந்து இருக்கும். எம்பிஹெச் மோட் வந்து இருக்கும், அப்புறம் ப்ளூடூத் வந்து இருக்கும், அப்புறம் கிளாக் செட்டிங்ஸ் வந்து இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை பொறுத்த வரைக்குமே வந்து இவ்வளோ விஷயங்கள் தான் வந்து இருக்குது. அதேமாதிரி பைக்கில் மோட் ஸ்விட்ச்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ஸ்விட்ச் வந்து கில் ஸ்விட்ச் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம கிளிக் பண்ணி அர்பன் மோட், ரெயின் மோட், ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்க முடியும். அர்பன் மோடில் வந்து மைலேஜ் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வந்து கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ் மோடில் ட்ராப் வந்து ஆகும். ரெயின் மோடில் அர்பனை விட கொஞ்சம் கரெக்டாக வந்து கொடுக்குற மாதிரி வந்துருக்கும். ஸோ அர்பன் மோடும் ரெயின் மோடும் ஆல்மோஸ்ட் சேமாக வந்து இருக்கும். பட் ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து பெட்ரோல் அதிகமாக வந்து குடிக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து காட்டும். பட் இந்த பைக் நான் வாங்கினதுலேருந்து இந்த இடத்துல வந்து பார் மட்டும் தான் வந்து காமிக்குது, சர்வீஸ் வந்து காட்டுற மாதிரி இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஓடோமீட்டர் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம மோட் ஸ்விட்சை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டும். இப்போ ட்ரிப் பியை வந்து நம்ம ரீசெட் பண்ணோம் அப்படின்னா அந்த செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரிப் பி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ரீசெட் வந்து ஆகிரும். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னா வந்து அந்த டைம் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ லேப் டைமர் மோடு வந்து நான் வந்து வச்சுருந்துருக்கேன். லேப் டைமர் மோடு வந்து வந்ததுக்கப்புறம் பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த லேப் டைமர் மோடு வந்து ஆன் ஆகும். இந்த லேப் டைமர் மோடு வந்து ஆன் வந்து ஆகும். ஸோ இது வந்து நான் வெளில வந்து செக் பண்ணி வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பைக்கை ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து 10:31 டைம் வந்து ஆகுது. ஸோ இப்போ வந்து லேப் டைமரை வந்து நான் ஆன் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் தான். நீங்கள் ஓவரால் ஓடோமீட்டர் வச்சதுக்கப்புறம் நம்ம மோட் ஸ்விட்சை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் லேப் டைமர் மோடை வந்து பார்க்க முடியும். லேப் டைமர் மோடு வந்ததுக்கப்புறம் எந்த சுவிட்சுமே அமுக்காமல் அப்படி இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக லேப் 1, லேப் 2ன்னு சொல்லிட்டு வந்து காட்டும். இந்த ஐ பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் லேப் வந்து ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து லேப் மோடு வந்து இதில் ஆன் ஆகுது. ஒரு சில சமயம் பைக் ஆஃப் இருக்கும் போதே வந்து ஆன் ஆகுது. இது ஏதோ ஒரு கிளச்சுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ பட்டனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல லேப் வந்து ஓடுறத வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நான் பைக்கை வந்து ரன் பண்ணுறேன். எந்த இடத்துல நீங்கள் வந்து லேப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ பட்டனை திரும்ப நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த லேப் வந்து செட் ஆகி லேப் 1 அப்படிங்கிறதுல வந்து ஃபிக்ஸ் வந்து ஆயிரும். ஸோ அகைன் நம்ம திரும்பவும் வந்து நெக்ஸ்ட் லேப் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த லேப் வந்து நீங்கள் முடிக்கிறப்போ அகைன் வந்து நம்ம ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லேப் வந்து மறைஞ்சிரும். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய லேப் வந்து ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்து வந்துடும். அது ஃபஸ்ட்டு லேப் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ரெண்டாவது லேப் வந்து வந்துடும். நம்ம மூணாவதாக பண்ணக்கூடிய லேப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லேப்புக்கு வந்து வரும். ஸோ அடுத்து நாலாவதாக நம்ம ஒரு லேப் பண்ணோம் அப்படின்னா இங்கே மூணாவதாக பண்ண லேப் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து போயிடும். நாலாவதாக பண்ணது வந்து செகண்ட் லேப்பில் வந்து காமிக்கும். ஸோ இதே மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து சேஞ்ச் வந்து ஆகிட்டே வந்து இருக்கும். நம்ம கடைசியாக எந்த லேப் வந்து பண்ணுறோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா லேப் 2ல் வந்து காமிக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த லேப் மோடு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ஃபீச்சர் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 செகண்ட் வந்து நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே வந்து லேப் 1ல் வந்து அந்த 25 செகண்ட் வந்து ரீச் வந்து ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 31 செகண்ட் வந்து லேப் 2ல் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போது மூணாவது லேப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரன் வந்து ஆகிட்டு இருக்கு. 24 செகண்ட்
கிட்டத்தட்ட 53 செகண்ட் வந்து வந்திருக்கு. இப்போ நான் ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 1.6 செகண்ட் அப்படிங்கிறது லேப் 2ல வந்து சேவ் ஆகிட்டு இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு லேப் வந்து போகிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம 10 மினிட்ஸில் வந்து நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து லேப் 2ல வந்து 10 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து சேவ் ஆகிடும். அந்த 1 மினிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேப் 1ல வந்து சேவ் ஆகிடும். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். அப்பாச்சி பைக் வச்சிருக்கிறவங்க இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே வந்து இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான். ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து இருக்கும். அதேமாதிரி ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் இல்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஐ பட்டனை லைட்டாக ஹோல்டு பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னா அது வந்து பாஸ் வந்து ஆயிரும். அந்த செட் பட்டனை நம்ம ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா அதை நம்மளால் வந்து ரீசெட் வந்து பண்ணிக்க முடியும். கம்ப்ளீட்டாகவே வந்து ரீசெட் வந்து ஆயிரும். இப்போ நான் வந்து ரீசெட் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ ஓவரால் இருக்கக்கூடிய எல்லா லேப்புமே வந்து ரீசெட் வந்து ஆயிடுச்சு. பர்டிகுலராக எதுவுமே வந்து தனியாக வந்து ரீசெட் பண்ண முடியாது. ஓவரால் எல்லாமே வந்து ரீசெட் வந்து ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்குடைய அந்த அலார்ட் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஆப் கூட வந்து நான் போயிடுறேன். இங்கே ஓவர் ஸ்பீட் அலார்ட்னு சொல்லிட்டு வந்துருக்கு பாருங்கள். இது வந்து 70 km/h ஸ்பீடை வந்து வச்சுருக்கேன். இது இப்போ 40க்கு வந்து செட் பண்ணிடுறேன். இல்லைனா நம்ம வந்து 120 கூட வந்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்மளால் 120 வந்து வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே வந்து வச்சுக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து டிவிஎஸ் ஆப்பே வந்து பார்த்திங்கன்னா லிமிட் வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து 40 செட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பைக் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். இது நம்ம எதுக்காக செட் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் மறந்துட்டு நம்ம வந்து ஹை ஸ்பீடில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்போலாம் வந்து இது வந்து நம்மளை வந்து ரிமைண்ட் வந்து பண்ணணும். இப்போ வந்து படம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் அலார்ட் சொல்லிட்டு வந்து காட்டுது. இந்த அலார்ட் நோட்டிஃபிகேஷன் வரப்போ மொபைலில் இருக்கக்கூடிய அந்த சிக்னல் டவர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளேல வந்து காட்டாது. இந்த அலார்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து காமிச்சிட்டே வந்துருக்கும். ஒரு சில சமயம் நம்ம வந்து நம்மளே மறந்துட்டு வேகமாக போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து ஒரு எமர்ஜென்சி மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து லோ கியர் போட்டு வண்டியுடைய ஸ்பீடை வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து போயிடும். அதாவது கியரை குறைச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து மேக்ஸ் ரேட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நார்மல் ஸ்பீடில் நம்ம போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அலார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து மறைஞ்சிரும். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹை ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹை ஸ்பீடு வந்து 86 km/h ஸ்பீடு வந்து போயிருக்கேன். இப்போ அதை வந்து நான் ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி ரீசெட் வந்து பண்ணிட்டேன். இப்போ மோட் சீசனை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு இந்த இடத்துல ஹை ஸ்பீட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து இருக்குது. இப்போ அகைன் நியூ ஹை ஸ்பீடு வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 63 km/h ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடாக வந்து இங்கே அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்கு. பட் இப்போ நான் வந்து 80 கிட்ட போயிட்டு அதை வந்து நான் எப்படி காட்டுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சின்ன ஒரு டெஸ்டிங் தான் இது. நம்ம 80க்கு மேலே போனோம் அப்படின்னா அது வந்து ஹை ஸ்பீடில் வந்து எடுத்துக்கும். ஸோ ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி அதுக்கிட்ட 120 வந்து போக வேணாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளராக வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து ஹானா 200 வந்து எடுத்தது. அது வந்து பைக்குடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரோடோடைய ஒயிட் பார்ஸை வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து 72 வந்து போயிட்டுருக்கேன். 80 ரீச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் வந்து போயிட்டுருக்கு. அதனால் அதுக்கு மேலே என்னால் வந்து போக முடியல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஹை ஸ்பீடு. பைக் வந்து வரமாக வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அச்சீவ்மெண்ட் வந்து வருதா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த இடத்துல ஹை ஸ்பீடுக்கான அலார்ட் நோட்டிஃபிகேஷனுமே வந்து வந்திருக்கு. நான் வந்து டைம் வந்து ரீசெட் பண்ண மறந்துட்டேன். ஸோ வந்து 70 தான் வச்சேன். 90 வந்து வைக்கல. 90 வச்சுருந்தா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்காது. இப்போ அது வந்து போயிடுச்சு. இப்போ அச்சீவ்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டுது பாருங்கள். பாப்பப் மெசேஜ் வந்து வருது. கோப்பா வந்து காட்டுது பாருங்கள். அச்சீவ்டு நியூ ஹை ஸ்பீட் 83 வந்துருக்கு. பட் 83 வந்து கிளச் ஆகிட்டு பாருங்கள். நேற்று தான் வந்து ஃப்ளாஷ் அப்டேட் வந்து பண்ணாங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எரர் வந்து வந்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பற்றின ஒரு நாலேஜ் வந்து கிடச்சிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பற்றி பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். குட் பை.